டேரிஃப் அண்ட் குளோபல் ட்ரேட் வார். இது ரெண்டு தான் ஹாட் டாபிக்ஸ் ஆஃப் குளோபல் ஃபுல்லா இருக்கக்கூடிய. டேரிஃப் வரி எந்தெந்த நாட்டின் மேல ட்ரம்ப் விதிச்சிருக்காரு, அந்த வரி விதிச்சதனுடைய பிரதிபலனா என்ன நடந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்ல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சம்பவமா போயிட்டு இருக்கு, சம்பவமா நடந்துகிட்டு இருக்கு. இத எப்படி ஓவர் கம் பண்ண முடியும், இந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி வெளில வரும்? நம்ம ஒண்ணுமே செய்ய வேணாம், கொஞ்ச நாள் அமைதியா இருந்தோம்னாவே இந்த சுச்சுவேஷன்ஸ் நார்மலைஸ் ஆயிடும். ட்ரம்ப் பதவி ஏற்றதுல நான் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். திருப்பியும் அதாவது கடந்த 5 ஆண்டு காலம் அவர் இல்லாத போது இருந்த பீரியட்ல என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததோ அதை கொண்டு வரத்துக்காகவும், அண்ட் தென் ஒரு 100 பில்லியன் ரீஃபினான்சிங், அது ஒரு தனி ஆர்டிக்கல், அதை பத்தின இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். அந்த ரீஃபினான்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்றதுக்காகவும் இந்த மாதிரியான ட்ரேட் வார்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு, ட்ரேட் டேரிஃபை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லணும்னு நினைச்சு சொல்லல. இது எப்பயுமே நடக்கக்கூடியதுதான். அது ஒவ்வொரு விதத்துல வேற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நடக்கும். நம்ம கண்ட்ரியில் நடக்கக்கூடிய காமன் மேன் டாக்ஸ் மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான அந்த டாக்ஸ் அப்ளிகபிள் வந்துட்டு இருக்கும். இப்போ ட்ரம்ப் எடுத்திருக்க இந்த டெசிஷன் மேக்கிங் பியூர்லி ஒவ்வொரு கண்ட்ரி மேல இருக்கக்கூடிய வணிக ரீதியான வரிகள் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், ஏற்கனவே இருக்கக்கூடியதுன்னா சைனா எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, அது எல்லாத்தையும் குறைக்க வைக்கணும்ன்ற எய்ம்ல இதை அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் ஒரு நார்மலான சுச்சுவேஷன்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பா இதுல இருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகி வெளியில வரும். மார்க்கெட் ரெக்கவரி ஆகி வெளில வந்தோம்னா ஷோர் அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸா இருக்கும், யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ரிட்டர்ன்ஸா இருக்கும். டேக் திஸ் as a wonderful opportunity to invest for your future. Thank you all the best.